உரிமைக்குரிய நண்பர்களுக்கும் வணக்கம். மிக துணிச்சலாக தமிழ்நாட்டுக்கு தமிழ் தலைவன் தான் வேண்டும் என பேசிய ஏஆர் ரகுமான் இது குறித்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தற்போது ஏஆர் ரகுமானுடைய தயாரிப்பில் பிரபுதேவா பார்த்தீங்கன்னா ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படம் அப்படின்றது இவங்க காதலன் படத்துக்கு அப்புறம் இணைந்து பண்ண போகிற ஒரு படம் அப்படின்னும், நிச்சயமாக இந்த படத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாடல்களும் சரி, இந்த படமும் சரி ஒரு பெரிய வெற்றி அடையும் அப்படின்னும் ஏஆர் ரகுமான் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டியில் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பிரபுதேவாவும் ஏஆர் ரகுமானும் தமிழ்நாட்டு அரசியல் மேலே மிகப்பெரிய கவனம் உள்ளவங்க அப்படின்னும், ஒரு மிகப்பெரிய ஆர்வம் உள்ளவங்க அப்படின்ற விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருக்காங்க. பொதுவாகவே நாங்கள் அரசியல் பேசிக்கும் போது எல்லாமே ஆரம்ப காலத்திலிருந்தே ஒரு தமிழ் தலைவன் தமிழ்நாட்டுக்கு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றதா இருந்துட்டு இருக்கு. ஏன்னா எங்கள் இரண்டு பேருக்குமே திராவிட கொள்கைகள் மேலே பெரிதளவில் நம்பிக்கையோ ஈர்ப்போ இல்லை அப்படின்றத ரொம்ப வெளிப்படையாகவே பார்த்தீங்கன்னா ஏஆர் ரகுமானும் பிரபுதேவாவும் சொல்லியிருக்காங்க. இந்த படத்துடைய ப்ரமோஷன் அப்படின்றது வெறும் படத்தோட ப்ரமோஷனை மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுடைய அரசியல் குறித்து பல்வேறு விஷயங்களையும் பல்வேறு கருத்துக்களையும் பேசிய ஒரு தளமாகவே பார்க்கப்படுது. ஏன்னா நெறியாளர் பார்த்தீங்கன்னா வரப்போற 26 தேர்தலில் எந்த மாதிரி அரசியல் கட்சி ஆட்சி பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்ற கேள்விக்கு ஏஆர் ரகுமான் பார்த்தீங்கன்னா மிகவும் துணிச்சலாக இது தமிழ்நாடு தானே, அப்போ தமிழ் தலைவன் தான் தமிழ்நாட்டுக்கு ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. பொதுவாகவே இந்த ஒரு கருத்து அப்படின்னு வரும்போது எல்லா இடங்களிலுமே ஏஆர் ரகுமான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரிச்சபடியும் கொஞ்சம் மறைமுகமாகவும் பதில் சொல்றதை வழக்கமாக வச்சிருக்காரு. ஏன்னா ஆரம்ப காலத்துல இருந்து சீமானுடைய பேரை நேரடியாக இவர் குறிப்பிடாத காரணத்தினால நேரடியாக குறிப்பிடாம ஒவ்வொரு வாட்டியுமே தமிழ் தலைவன் அப்படின்றதும் தமிழ் தேசியம் அப்படின்னு பேசுறதும் ஏஆர் ரகுமானுக்கு தமிழ் தேசியம் மேல எந்த அளவுக்கு பற்று இருக்கு அப்படின்றது காட்டுது. ஏற்கனவே ஒரு மேடையில் தமிழில் பேசுங்க அப்படின்னு சொன்னதும், அதற்கு பிறகு அவருடைய மனைவியை தமிழில் பேசு அப்படின்னு சொன்னதும், ஹிந்தியில் பேசின உடனே அந்த மேடையிலிருந்து கீழே இறங்கினதும் அப்படின்னு தமிழ் மேலே அவருக்கு எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்குது அப்படின்றத ஏஆர் ரகுமான் பார்த்தீங்கன்னா கிடைக்கிற எல்லா இடங்கள்லையுமே பதிவு பண்ணியிருக்காரு. ஏற்கனவே ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பில் தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் அப்படின்றது அரசியலே கிடையாது அப்படின்னும், இதுதான் நம்மளுடைய வழக்கம் அப்படின்னும், அது பேசுறதுனால அது அரசியல் ஆயிடாது அப்படின்னும், தமிழ் தேசியம் நம்ம வாழ்வியலோட ஒன்றியது அப்படின்னு ஏஆர் ரகுமான் பேசிய ஒரு விஷயம் ஒரு பெரிய பேசும் பொருளாகவே மாறி இருந்துச்சு. ஏன்னா அந்த தருணத்தில் ஆட்சியில் இருந்த அதிமுக கட்சிக்காரங்க பார்த்தீங்கன்னா ஏஆர் ரகுமான் மேல ரொம்பவே கோபம் கொண்டு அதற்கு பிறகு அவர் நடத்திய எல்லா லைவ் கான்சர்ட்லையும் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டு இருந்தாங்க. இதற்கு பிறகு சீமானவர்கள் உள்ள பூந்து இனிமே ஏஆர் ரகுமானுக்கு திராவிட கட்சியோ பாஜக கட்சியோ எதனா பிரச்சனை கொடுத்தாங்க அப்படின்னா நாங்கள் நிச்சயமாக துணை நிற்போம் அப்படின்னு ஏஆர் ரகுமானுக்கு சாதகமாக பேசியிருந்தார் சீமான். இதனால அவங்களுக்குள்ள ஒரு நட்பு உருவாக்கி இருக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா அடுத்தடுத்த எல்லா பதிவுகளிலுமே ஏஆர் ரகுமான் பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் குறித்து நேரடியாக சொல்றாரோ இல்லையோ, நிச்சயமாக தமிழ் தேசிய கருத்துக்களை முன்னிறுத்தி பேசுற ஒரு விஷயமே ஏஆர் ரகுமான் தமிழ் தேசியத்தை எந்த அளவுக்கு விரும்புறாரு அப்படின்னும், நாம் தமிழ் கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்கணும் அப்படின்றதுல எந்த அளவுக்கு உறுதியாக இருக்காரு அப்படின்றதை காட்டுது. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களை கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.